நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு போலீஸ் அதிகாரி தான் பணி ஓய்வு பெறும் நாளன்னிக்கு அரசு ஜீப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு 17 கிலோமீட்டர் ஓடிய வீட்டுக்கு போயிருக்காரு. நம்ப முடியலல்ல? கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைகுளம் பக்கத்துல புவியூர்ல இருக்க பாலகிருஷ்ணன் சார் 40 வருஷத்துக்கு மேல போலீஸ்ல வேலை பார்த்துட்டு கோட்டார் போக்குவரத்து காவல் நிலையத்துல சிறப்பு உதவி ஆய்வாளரா இருந்திருக்காரு. வழக்கமா ஓய்வு பெறும்போது அதிகாரிகள் வாகனத்துல பந்தாவா போவாங்க. ஆனா இவரு ஷூ செருப்பு எதுவும் போடாம வெறும் காலால ஓடியே தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. இது நம்ம ஊர்ல பேசு பொருளா மாறி இருக்கு. எதுக்காக இப்படி ஓடினாருன்னு பாலகிருஷ்ணன் சாரே சொல்லியிருக்காரு. நம்ம மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் சார் போதைப் பொருள் இல்லாத சமூகத்துக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துறாருல்ல. இளைஞர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தாம உடற்பயிற்சி செஞ்சு ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லத்தான் இந்த ஓட்டமாம். வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். சீரான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, போதைப் பொருள் இல்லாம இருந்தா உடலை உறுதிப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பா நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல பாடம். பாலகிருஷ்ணன் சாரோட இந்த செயல் வெறும் ஓட்டம் இல்ல, அது ஒரு விழிப்புணர்வு ஓட்டம். போதையில்லா தமிழகம், ஆரோக்கியமான இளைஞர்கள்னு ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான விதை. இந்த மாதிரி தன்னலம் இல்லாத சேவை மனப்பான்மை கொண்ட அதிகாரிகள் நமக்கு தேவையில்லையா? இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.